உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். டெக்னாலஜி டெவலப் ஆகியிருந்தாலும் மாந்திரிகத்தை இன்னும் நம்ப முடியுதா? நான் நிரூபிக்க தயார். அதுக்குண்டான மைய வச்சிருக்கேன், நேரடியாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். 10 நிமிஷம் நீ அப்படியே மாற்றணுன்னா கூட மாற்றிடுவேன். கண்ணை உத்து பார்த்தாவே உங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் எப்படியாப்பட்டவங்களும் திசை திருப்பிடுவோம். இதெல்லாம் காரணம் மந்திரம், மாந்திரிகம், மூலிகை, தெய்வம் தான். கணவன் மணி அடிச்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. நான் கொடுக்குற மைய ஒரு ஆள் எனக்கு வசியானன்னு அவங்க தலையிலையோ இல்லை துணியிலையோ இதை தடவிட்டா போதும். டிவோர்ஸ் கேஸே வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதுதான் நான் தான் முன்னே சொல்லிட்டேன். கல்யாணம் ஆகாத மணி என்னை பார்த்துட்டா லைஃப் எல்லாம் நல்லா இருக்கலாம். டைவர்ஸே ஆகாது. நான் வேணா 10 பேரை நிரூபிக்கிறேன். இது ஜாதி ரீதி இவங்க பிரியணுன்ற விதி இருந்தா கூட நான் மாற்றி கொடுப்பேன். என்னால் முடியாது கிடையாது. ஏன்னா என்கிட்ட மூலிகை இருக்கு, மோகினி இருக்கு, எச்சினி இருக்கு. நீ விநாயகரை நினைச்சு மோகினி கூட்டனா அடுத்த நிமிஷம் வந்துடும். பேர்பட்ட செய்வனையா இருந்தாலும் இவரை ஈஸியா பிடிச்சிரும் அப்படின்னா எந்த மாதிரியான மனிதர்களை பிடிக்கும்? ஓ பாசிட்டிவ்கள் எல்லாம் வீக்காக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க. மற்ற அந்த பி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எதிர்ப்பு சக்தி மாதிரி இருப்பாங்க. எதிர்ப்பு சக்தி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தாக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய விஷயங்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்திரிக குருஜி வேலுசாமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம மாந்திரிகத்தில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நாங்கள் நம்புறது? இந்த நடைமுறை வாழ்க்கையில் டெக்னாலஜி டெவலப் ஆகியிருந்தாலும் மாந்திரிகத்தை இன்னும் நம்ப முடியுதா? ஸோ நம்புறதுக்கான விஷயங்கள் உங்களால் ஏதாவது கொடுக்க முடியுமா? நிச்சயமாம்மா. ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். ஏன்னா மாந்திரிகத்தில் உடனே நிரூபிக்கணும்ன்ற வார்த்தை நிறைய கேட்டுருக்குறாங்க. நான் எல்லாத்துலேயும் என்ன சொல்லுவேன்னா, ஆல்ரெடி உங்கள் சேனல் கூட நான் நிரூபிக்க தயார், முடியாது எது கிடையாது. யாராவது ஒருத்தர் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம் கூட்டிட்டு வாங்க, உடனே நிரூபிச்சு நேரடி காட்டுறேன். அதுக்குண்டான மைய வச்சிருக்கேன், நேரடியாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இல்லை ஒரு 10 நிமிஷம் நீ அப்படியே மாற்றணுன்னா கூட மாற்றிடுவேன். என் கண்ணாலே ஆமாம் அப்படியே சேஞ்ச் பண்ணுவேன். நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என் வசித்த சக்திகளை அந்த மாதிரி கூட இருக்குது. ஆனால் நான் நல்லதுக்கு தான் பயன்படுத்துவேன். ஏன்னா அந்த சக்தி கணவன் மனைவிக்கு மட்டும் தான் பண்ணுவேன். என் கண்ணை உத்து பார்த்தாவே உங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. ஆமாம், இந்த கண்ணை ஒத்து பார்த்தீங்கன்னாவே உங்களே மெய்மா இருக்க வச்சிருவாங்க ஒரு செகண்ட்ல. ஆனால் எப்படியாப்பட்டவங்களும் திசை திருப்பிடும். அந்த மாதிரி இயற்கை எனக்கு உண்டு. எதுக்கெல்லாம் காரணம் மந்திரம், மாந்திரிகம், மூலிகை, தெய்வம் தான். இது இல்லாமல் இல்லை கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம உண்மை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறைய பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் கேரளா, ஆந்திரா எல்லாரும் கணவன் மணி பிரச்சனையிலேருந்து இந்த பில்லி சோனி பிரச்சனை, பேயெல்லாம் சாதாரணமாக ஓட்டுருவேன். அதே மாதிரி இந்த அண்ணன் தம்பி பிரச்சனை இதெல்லாம் சாதாரணமாக நான் வசியம் பண்ணுவேன். என்னால் முடியாது எதுவுமே கிடையாது, நான் முடிப்பேன். என்கிட்ட அதுக்குண்டான ரகசிய மூலிகை இருக்குது, யாருக்கிட்ட கிடைக்காது. இல்லைன்னா நான் இவ்வளோ கண்டிப்பாக கொடுப்பேன். நீங்கள் யாருன்னா கூப்பிட்டு வந்தாலும் சரி, நான் என்கிட்ட ரெடியாக இருக்குது. அப்படியே வச்சு வசியம் பண்ணி உடனே அவங்களுக்கு தெரியாமே கேளுங்க எப்படி இருக்கிறாங்கன்னு உடனே தெரியும். ஒரு இன்னைக்கு வசியம் நல்ல கணவன் மணி அடிச்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. நான் கொடுக்குற மைய ஒரு ஆள் எனக்கு வசியானன்னு அவங்க தலையிலையோ இல்லை துணியிலையோ இதை தடவிட்டா போதும். இல்லையா பார்வை அஞ்சன மையர் கொடுப்பேன். இந்த புருவத்தில் தடவிட்டு என் வீட்டுக்காரு என் மனைவி வசியானன்னு சொன்னாவே அப்படியே வசியன்னு வருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் மூலிகை இருக்குது, மாந்திரியத்தில் இருக்குது, இல்லாமலாம் போகாது. இல்லைன்னா நான் இவ்வளோ தில்ல பேச மாட்டேன். நீங்கள் நேராக கூட என் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வாங்க, இன்னும் 2-3 மீடியா கூட கூட்டிகிட்டு வாங்க. நான் ஓப்பனாக பண்ண தான் போகிறேன். ஓப்பனாக இந்த மாந்திரியத்தை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க தான் போகிறேன். நானெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன்னா உண்மை இருக்குது. உண்மை இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? மாந்திரியத்தில் நான் நிறைய சாதிச்சிட்டேன். இன்றைக்கும் எத்தனையோ பேர் இந்த சென்னையிலே பெண்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வர்றவங்களே பார்த்தோன்னா வீட்டில் சண்டை போட்டு தெரியாமல் தான் நம்மக்கிட்ட வராங்க. வெளியே சொல்லுன்னா யாரும் மீடியாக்கள் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வேணால் உங்கள் இதில் உங்கள் ஃப்ரெண்டு தைரியமாக கூட்டிகிட்டு வா, நான் பண்ணி தர்றேன், அது பாருங்கள் ஒரே எப்படிக்குதுன்னு அப்பயே அவங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு. மினிமம் ஒரு 11 நாள்லேருந்து 21 நாள்லேயே அப்படியே பின்னினுக்கு வாங்க ஜாலியாக. அந்த லெவலுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா வசியத்தை போட்டு கொடுத்துருவேன். வசியம், மோகனம், ஆகாசனம் இந்த 3 போட்டேன்னா எப்படியாப்பட்டவங்களும் அடங்கிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அப்படின்னா டிவோர்ஸ் கேஸே வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதுதான் நான் தான் முன்னே சொல்லிட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே என்னை பார்த்துட்டா லைஃப் எல்லாம் நல்லா இருக்கலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்துட்டா நீ கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு எல்லாம் செலவு பண்ணுறத சாதாரண என்கிட்ட தேவையான எனக்கு தேவை என்ன
ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் அதை நான் வச்சு என்ன பண்ண போறேன், அன்னதானம் போட போறேன். அந்த பணத்தை என்கிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க போங்க, டைவர்ஸே ஆகாது. நான் அடிச்சு சொல்லுவேன், ஓகே டைவர்ஸே ஆகாது. நான் வேணா 10 பேரை நிரூபிக்கிறேன், கூட்டிட்டு வாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்ச கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிவில் கேஸ் அப்படின்னா அதிகமா இருக்கக்கூடியது டிவோர்ஸ் கேஸ் தான். ஸோ அப்போ உங்ககிட்ட வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து வராது. டைவர்ஸே ஆகாது. நான் தான் சொல்றேன், இன்னைக்கு போய் பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டான், நிச்சயம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் என்கிட்ட வர சொல்லுங்க, இதை பண்ணி கொடுக்குறேன். 10 பேரை உருவாக்கி கொடுக்குறேன். அந்த 10 பேர்ல யாருமே டிவோர்ஸ் ஆக மாட்டாங்க. ஓகே, உலகத்துக்கே தெரியட்டும். நான் வேணா அடிச்சு சொல்றேன், கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா சார். இதை வந்து நம்ம ஒரு சேலஞ்சாவே நிச்சயமா கொடுத்துருக்காரு. நிச்சயமா. ஸோ கூடிய சீக்கிரம் அதை நிரூபிக்கிற மாதிரியான ஒரு காணொளி நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனல்ல கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ அதற்கு நீங்க ஓகே எனக்கு அந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து மாந்திரிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப உக்ரமான தெய்வங்களை தான் வந்து வழிபடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று காளி தேவி ஆகட்டும், இல்லை வாராகி அம்மன் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை தான் வந்து வழிபடுவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து உத்தரவு வாங்குவாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க, நான் வந்து கணபதியை தான் வந்து மூல கடவுளாக எடுத்துக்கிட்டு நான் வந்து மாந்திரிகம் விஷயத்தில் நான் செயல்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு. அவர்கிட்ட எப்படி உத்தரவு வாங்குவீங்க? ஸோ எப்படி அவர்கிட்ட இருந்து அனுமதி பெறுவீங்க இந்த மாந்திரிகம் விஷயத்துலேருந்து? இப்போது நான் வந்து எப்படின்னா, இயற்கையாகவே எனக்கு கணபதி சித்து, நான் கணபதியே மனசுக்குள்ளே நினச்சி தான் நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். ஏன்னா அவரது கிட்ட இல்லாத ஒரு சக்தி யாருக்கிட்டையும் கிடையாது இந்த உலகத்தில். ஏன்னா வசித்திலே நம்பர் 1. நீங்கள் ரொம்ப நேரம் என் முகத்தை பார்த்தா கூட, என் முகம் பார்த்தோன்னா அப்படியே மெய்மா இருக்க வச்சிரும் உங்களுக்கு பார்த்தாவே. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் உத்து பார்த்தாவே அந்த வசியத்தில் கொண்டு வரும். ஏன்னா அவர்கிட்ட இல்லாத வசி சக்தி கிடையாது. அவர் வந்து பார்த்தோன்னா அவர்கிட்ட தான் எச்சி நீங்கள் மோகினிங்க எல்லாமே நிறைய இருக்கும் அவர்கிட்ட. கணபதி கிட்ட தான் இருக்கும். அவரை பிடிச்சா சரி, எவ்வளோ பெரிய வசி சக்தியும் நம்மக்கிட்ட வந்துடும். யாரை வேணாலும் நம்ம நல்ல விஷயத்துக்காக பயன்படுதுன்னா கண்டிப்பாக அவர் செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி நான் மனசுக்குள்ளே அவர் கேட்கணுன்னா நான் கேட்கவே மாட்டேன் பூஜையில். இப்போ நான் எல்லாத்தையும் வராங்க, கணவன் மணி பிரச்சனைன்னு வரும்போது, இப்போ ஜாதக ரீதிப்படி இவங்க பிரிஞ்சு வாழணும், இப்படிதாங்கணும், இவங்கன்றதெல்லாம் அதெல்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன அது கேட்கணும்னா, நம்மளை தேடி வந்தாங்க, அதையும் மாற்றக்கூடிய சக்தி தான் நம்மக்கிட்ட மூலிகை இருக்குது, தெய்வம் எதுக்கு இருக்குது. ரெண்டுத்தையும் போட்டு நான் ஏன் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? நான் செய்கிறது, நான் இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன், எனக்கு நடந்தே ஆகணும். நான் எப்படி குழந்தைங்க அடம்பிடிச்சு கேட்குது, அந்த மாதிரி நான் விடவே மாட்டேன். எனக்கு இது சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணும். நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, உன் பக்தன், எனக்கு கண்டிப்பாக இது நடக்கணும், நான் பண்ணி கொடுத்தேன்னா அது இப்போ அவ்வளோதான் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், அவர் வந்து விவாகரத்து ஆகணும், குடும்ப ரீதியிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஜாதக அமைப்பில் இருந்துச்சுன்னா அதை எப்படி உங்களால் மாற்ற முடியுமா? அது சாத்தியமா? அதுதான் மெயின். நான் மெயினே என்னன்றேன்னா, இந்த மாதிரி கேட்டு ஒரு 4 பேஷண்ட்டை கூட்டினுவாங்க. இந்த ஜாதக பிரச்சனைக்கு இது பிரியணுன்றவங்கள பிரிய விட மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஜாதகமே இல்லைன்றவன் நான் நிரூபிச்சுட்டு, காரணம் என்னால் முடியும். இது ஜாதக ரீதி இவங்க பிரியணுன்ற விதி இருந்தால் கூட நான் மாற்றி கொடுப்பேன். என்னால் முடியாது கிடையாது. ஏன்னா என்கிட்ட மூலிகை இருக்குது, என்னுடைய தன்னம்பிக்கை இருக்குது, தெய்வம் விநாயகர் இருக்கிறாரு, மோகினி இருக்குது, எச்சினி இருக்குது. நீ விநாயகரை நினச்சி மோகினி கோட்டன்னா அடுத்த நிமிஷம் வந்துடும். விநாயகரை நினச்சி காளி கோட்டா காளி வந்துடும். நான் வசியத்துக்கு வந்து பார்த்தோன்னா மெயின் வந்து இவங்கள தான் கூப்பிடுவேன். உக்கரமான தெய்வங்கள் வசியம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பேய் ஓட்டுறது, பில்லி சுனி இதுதான் இருக்கும். பொதுவாக இப்போ பார்த்தோன்னா எல்லா சாமியாருங்க என்ன பண்ணுறாங்க, காளி தான் வச்சு வராகி இதை வச்சு அவங்க கிட்ட போய் பாருங்க, வெறும் வசிக்காரங்கள் யாருக்கிட்டையும் சக்ஸஸ் ஆகாது. காரணம் என்னன்னா அவங்களுக்கே தெரியாது. ஓகே. ஸோ இப்போ மோகினி யட்சினி எல்லாம் நீங்கள் வந்து வசியம் பண்ணியிருக்கேன் அப்படின்றீங்க. ஸோ எத்தனை மோகினி எத்தனை யட்சினியை வந்து வசியம் பண்ணியிருக்கீங்க? அதை பற்றி ஏதாவது விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? மோகினிலாம் பல மோகினி, 10,000 மோகினி என்கிட்ட இருக்கும், என்னை சுற்றி இருக்கும். ஆமாம், இது வைப்ரேஷன் அப்படியே உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு என்கிட்ட. என்கிட்ட கணக்கே இருக்காது. மோகினியும் என் கூடவே தான் இருக்கும். என்ன சந்தேகம்னா என் கண்ணை ஊத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். நீங்களே மெய்மா இருக்குங்க. ஒரு செகண்ட் என் கண்ணை ஊத்து பாருங்க. இந்த பார்த்தனாவே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க யாராக இருந்தாலும் சரி. இதை பார்க்க அவங்களே டைவர்ட் ஆயிடுவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னாவே நீங்களே ஒத்து கூட பாருங்க, என்ன இது பார்க்கறதுனா நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அது வேற இது வேற. நான் உக்காந்துட்டுனா அந்த மந்திரம் மூலிகை யூஸ் பண்ணேன்னா இது பண்ணனா உங்க கண்ணு இருக்கும், அப்படியே பாருங்க. ஒரு மினிமம் ஒரு நம்ம கொண்டு வந்து இந்த சக்தி உங்க கண்ணுக்கு அனுப்பணும். இது அமிச்சாவே நீங்களே அப்படியே இதாயிருவங்க. கொஞ்சம் அப்படியே கண்ணு பார்க்க முடியாம அந்த ஒளியோ இதே சக்திக்கிறவங்க ஒரு நிமிஷம் இது பண்ணுவேன். இல்லை யாராவது சாமி இருக்கிறவங்க அந்த அருள்மயங்கிறாங்க பாரு, அவங்க இருந்தால் சும்மா 10 நிமிஷத்துல இறக்குவேன். அப்படி ஓகே. சாமியை வந்து உடம்புக்குள்ள அப்படியே இறக்குவேன். 10 நிமிஷம் இறக்கி பேச வைக்குவேன். மோனியை கூட கிட்டும், தெய்வத்தை கிட்டும், அப்படியே இறக்கி மாற்றி ஒரே தெய்வம் தான் போதும். அவங்க உடம்புல எந்த தேவம் இருந்தாலும் கூட்டு பேசுவோம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க மோகினி யட்சினியும் வந்து நான் அவசியம் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் மாந்திரிகத்தில் வந்து நிறைய விஷயம் கற்றுருக்கீங்க, அதுக்கான மூலிகைகள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, நாங்கள்
இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது, மாந்திரிகம் தெரியாது, மூலிகை எங்களுக்கு தெரியாது, நாங்க யட்சினியையும் மோகினியையும் வசியம் பண்ண முடியுமா? பண்ணலாம். நான் தான் கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஊருக்கு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக வீட்டுக்கு ஒருத்தருக்கு இப்போ கணவன் மணி பிரச்சனை வருது, அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்டு அவங்களுக்கு வசியம் பண்ணி கொடுத்து கணவரை வசியம் பண்ணிக்கின்னு அவங்களுக்கே தீட்சை கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அவ்வளோதான். இப்போ அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுன்னு அது ஒரு எண்ணெய் பஞ்சாயத்து பண்ணுக்குவாங்க, இல்லை மாந்திரவாதிக்கார 30,000 கூட 50,000 கூட ஒரு முறை அவங்களுக்கே வசியம் சித்து கொடுத்துட்டு அவங்களே இது பண்ணி வீட்டுக்கு லைஃப் ஃபுல்லாக வச்சுக்கலாம். லைஃப் ஃபுல்லா? ஓகே, லைஃப் ஃபுல்லாக அது அவங்களுக்கு செய்யுங்க. மந்திரத்துக்கு கட்டுப்படுவாங்க, மூளைக்கு கட்டுப்படுவாங்க, அந்த மாதிரி வேலை செய்யும். எச்சினிக்கும் போனீங்களும் அப்படிதான். கட்டளை இட்டுட்டோம்னா அவங்க கிட்ட போயிட்டாங்கன்னா உணர்வாங்க. இப்போ நான் எத்தனை பேருக்கு என் வீடியோலேயே பாருங்கள், என் இன்னும் இதில் பார்த்தோன்னா எல்லாம் சாமி பார்த்தோம், மோனி பார்த்தா எல்லாமே சொல்லுவாங்க, உணர்வாங்க. நல்லாவே பார்த்தோம். ஓகே. பொதுவாக வந்து மாந்திரிகம் ஒருத்தருக்கு செய்வினை வைக்கிறாங்களோ, இல்லை அவருக்கு வந்து பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவருடைய ஜாதகம் வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கணும், இல்லைன்னா அவரோட குலதெய்வம் அருள் வந்து அவருக்கு கிடைக்காம இருக்கணும், இல்லை அவர் ஏதாவது கெடுதலான விஷயங்களை வந்து செஞ்சுருக்கணும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து மாந்திரிகத்தில் வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு. உண்மையாகவே யாருக்கு தான் எளிதில் மாந்திரிகம் எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் இவரை ஈஸியாக பிடிச்சிரும் அப்படின்னா எந்த மாதிரியான மனிதர்களை வந்து பிடிக்கும்? இப்போது மனிதர் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து மனம் வீக்கு, இல்லை மனம் பயம். இந்த ஜாத ரீதியாக சில ரத்தங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே கூட சொல்லுவேன், இந்த ஓ பாசிட்டிவ்லாம் வீக்காக இருப்பாங்க நிறைய பேர் பாருங்கள். மற்ற அந்த பி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எதிர்ப்பு சக்தி மாதிரி இருப்பாங்க. எதிர்ப்பு சக்தி யாராக இருந்தாலே அவங்களுக்கு தாக்காது. ரொம்ப மனம் வீக்கு, பயம், கோளாறு இவங்க இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த செய்வினை கிட்டும், பேயை கிட்டும், எல்லாமே பிடிக்கும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாத, பேய் அது பிசாசு அது பில்லி மேல் சுனி மேல் போடா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றான் பாரு, அவன் நிச்சயமாக அவங்களுக்கு பாதிப்படாது. நான் அதுதான் மக்களுக்கு சொல்லுவேன். இதெல்லாம் இல்லை போங்கன்னு நம்பி போங்க, இருக்கட்டும், இருக்குது இருக்கு, நீ நம்பாத. நீ பில்லிங் கிடையாது, சூனிங் கிடையாது, பேய்ங்க கிடையாது, பிசாசின்னு பாரு, உனக்கு எதுவுமே தாக்காது. ஆனால் நீ இருக்குன்னு போது என்ன பண்ணும், உன் மனமே உன்னை உருவாக்கி அந்த நம்ம எண்ணங்களுடைய பிரபஞ்சமே நமக்கு உருவாக்கி விட்டுரும் இருக்குன்ட்டு. அதனால இல்லைன்ட்டு நம்ம போயிட்டோம்னா அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. நிறைய பேர் பாருங்க, நான் கூட ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், எண்ணிமே இல்லை, இதெல்லாம் சும்மா பொய்ன்னு தான் சொன்னேன். அதனால் அப்போ பார்த்தோன்னா எனக்கு எதுவுமே இது கிடையாது. அதனால் தைரியம். இப்போ நீ எங்கே போக சொல்கிற சுடுகல்ல எதனாலும் பிறண்டு கூட சொல்ல, என்னுமே எனக்கு பயம் இருக்காது. காரணம் என்னென்னா, நான் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நம்ப மாட்டேன். காரணம் என்ன, நம்பாததுனால தான் எனக்கு இவ்வளோ தில்ல தைரியமாக இருக்குது. அந்த மாதிரி மக்கள் கூட இருக்கலாம், எதுவுமே நம்பாமல் இருக்கலாம் தைரியமாக. இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்தே ஸ்கூல் போகிறதுலேருந்தே நம்ம சொல்லி தான் வளர்க்குறோம். நல்லா படிப்பா, அப்போ தான்ப்பா நீ வந்து ஃப்யூச்சரில் வந்து பெரிய நல்ல பையனாகவும் நல்ல வேலைக்கு போவ அப்படின்னு. ஆனால் அது படிக்கிறது தான் வந்து மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் மாந்திரிகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா, மாணவர்கள் நல்லா படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கு எளிமையாக படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மாந்திரிகத்தில் ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியும்? நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வந்து பெற்றவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பிள்ளைகள் வந்து குழந்தை ஈண்டு எடுக்கும் போதே, இப்போ வயிற்றுக்குள்ளே இருக்குது, ஒரு 3 மாதம் கரு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ கல்விக்குண்டான தெய்வங்கள் யார், அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது யாருன்னா கணபதி இல்லை கலைமகள். இந்த 2 உடைய எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ளே வந்து போடணும், இல்லை மந்திரத்தை சொல்லணும், இல்லை எண்ணங்களை நம்ம வந்து உருவாக்கிக்கணும். அந்த டைமில் வந்து உருவாக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நிலை இருக்கணும். இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ணம்முனான்னு பேசுறது, செய்கிறது, ஆபாசமாக பேசுறது, இப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த கரு என்ன ஆகுதுன்னா, அந்த கெட்ட எண்ணங்கள் போய் அதுங்களுக்கு வந்து மாறிடுது. அப்போ படிப்பு திறன் கம்மியாயிருது. அப்போ நம்ம கருவிலே இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது கணபதி மந்திரம் இல்லை கலைமகளுடைய மந்திரம் இது ஏதாவது ஒருத்தர் சொல்லலாம் இல்லையா. அப்படி இல்லைன்னா கூட இப்போ கணபதி மந்திரம் சொல்கிறேன்னா ஓம் கிரீம் கம் கணபதியே நமன்னு சொல்லிக்கலாம். அதே சரஸ்வதி மந்திரம் சொல்கிறேன்னு வச்சுக்க, ஓம் ஐம் கிளீம் சரஸ்வதியே நம, அவ்வளோதான். இந்த மாதிரி மனசுக்குள்ளே சொல்லின்னு வந்தால் நிச்சயம் அந்த படிப்பு திறன் நாவில் நல்லா வந்துடும். இப்போ நாங்களாம் படிக்காமல் எப்படி பேசுகிறோம், அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த குழந்தை இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா, வல்லாரை கீரைகள் வந்து வல்லாரைக்கீரை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடலாம். வல்லாரைக்கீரை சாப்பிட்டாவே பசங்களுக்கு புத்தி நல்லா வந்துடும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாரத்துக்கு ஒரு முறை குழந்தை இருக்கும் போதே நம்ம சட்னியை வச்சு சாப்பிட்டு வரணும். அப்படி சாப்பிட்டு வந்தாவே நல்லா அந்த குழந்தை என்னன்னு ஞாபக சக்தி வந்துடும், படிப்பு திறன் வந்துடும். அதே மாதிரி நம்ம குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த மந்திரங்களை சொல்லி கொடுங்க. இல்லைன்னா அப்படி இல்லைன்னா நம்ம அந்த வல்லாரை போட்டு சாக்லேட் இருக்கும், லேக் இருக்கும், இல்லை பொடி இருக்கும், அதை ஒவ்வொரு 1/2 ஸ்பூனை கொடுத்துட்டு வாங்க. பிள்ளைகளை வந்து நல்லா படிக்கணும், நல்ல வார்த்தைகளை சொல்லி கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது கண்டிப்பாக படிக்கும். இப்போ எங்கள் வீட்லேயே நம்ம எடுத்துக்கலாம், நாங்கள்லாம் படிக்கவே கிடையாது எங்கள் வீட்டில்.
நானும் படிக்கல, எங்கள் வீட்லேயும் சரியாக படிக்கல தான். ஓ. ஆனால் படிக்காத வீட்டிலே நாங்கள் படிக்கணுன்ற ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்து நல்லா கணபதி கலைமாலாம் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு கொண்டு வந்தேன். ஓகே. இன்னைக்கு என் பசங்க எல்லாமே நல்ல டாப்பாக, ஒரு வீட்டில் ஒரு பசங்க தான் படிப்பாங்க, 3 பசங்களும் படிக்கிறாங்க. ஓ. ஒரு 3 பசங்க, ஒரு பையன் வந்து பார்த்தோன்னா டாக்டர் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிச்சு. இப்போ இந்த ஓகே. ஃபீல்டில் அரியலூர் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்த்திட்டேன். என் பொண்ணுக்கு பிடிஎஸ் கிடச்சிச்சு, அது பிடிஎஸ், அது வானண்டா. என் பொண்ணு ஐடியில் இருக்கு. இது மாதிரி எல்லாமே 3 பேர் படிக்கிறாங்கன்னா இதெல்லாம் இல்லாமல் படிப்பாங்களா? ஒரு வீட்டில் ஒரு பசங்க படிப்பாங்க, 2 பசங்க படிப்பாங்க. அப்போ ஆன்மீகத்தில் இந்த மாதிரி தெய்வங்கள் நம்பிக்கை வச்சு அந்த மந்திரங்களை நம்ம ஊதியோ இல்லை அதுக்குண்டான மூலிகைகள் நம்ம செலுத்தும் போதோ, அதே மாதிரி வல்லாறு இதில் வந்து பார்த்தோன்னா வல்லாறுலேயே வேர் இருக்கு, அந்த வேரை எடுத்து தாயத்து போட்டு கட்டிக்கலாம். அப்படி போட்டு கட்டிக்கினாலையும் வசியம், கல்வி வசி வரும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பிள்ளைகள் பண்ணும்போது நிச்சயம் நல்லா படிப்பாங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து மாந்திரிகத்தில் ஒரு கை தேர்ந்தவராக இருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க. உங்களோட மனைவியிலோ இல்லை உங்களுடைய குழந்தையோ வந்து ஏதாவது விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்களா? இந்த மாந்திரிகம் ரீதியான விஷயங்கள் நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நிச்சயமாக. இப்போ பார்த்தோன்னா என் ஃபேமிலியில் வந்து பார்த்தோன்னா பசங்களுக்கெல்லாம் இந்த படிப்பு திறனை இது பண்ணி கொடுப்பேன். அடிக்கடிக்கு அவங்களுக்கு சொல்லுவோம். அவங்க வந்து என் வீடியோ போட்டுட்டு அப்பா எப்படி பேசுகிறாரு, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இங்கே பேசுவான்னு காட்டுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ இவ்வளோ திறமையை பேசுகிற, எப்படி இந்த மூலிகை இதை பற்றி பேசுகிற. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டான சந்தோஷப்படுவாங்க, வாழ்த்துவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் இவங்க பசங்களே என்ன பண்ணுவாங்க, ஏன்னா படிச்சவங்க எப்பவுமே ஆன்மீக தவழ்கிட்ட நம்ப மாட்டாங்க, யாராக இருந்தாலும் சரி, பிள்ளை இருந்தாலும். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களே வெயிட் பண்ணிவாங்க. என் வீடியோ போட்டு போட்டு மடக்கி பார்ப்பாங்க, என்னடா இதுன்ட்டு, எங்கள் அப்பா இப்படி பேசுகிறாரு, எப்படி அவருக்கு இந்த ஞானம் கிடச்சிச்சு. அவங்களே நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணி நிரூபிக்கும் போது மக்கள் வந்து நம்மக்கிட்ட வீட்டில் வந்து பழங்க பூவுங்க எல்லாம் அது வந்து கொடுத்துட்டு அழுந்துட்டு போவாங்க, அந்த சந்தோஷப்பட்டு போவாங்க. அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ எல்லா பிள்ளைகளும் வந்து பார்த்தா அவங்களும் இப்போ ஆன்மீகத்துக்கு, ஓ அப்போ உண்மைதான் இது இருக்குது, இதில் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு அவங்களும் வந்து அதில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னெல்லாம் இதை கண்டுக்க மாட்டாங்க. நான் சொல்லுவேன், நான் பாரு உங்களை இந்த படிப்பு படிக்க வைக்கிறேன்ட்டு. அவன் எம்பிபிஎஸ்ஸே படிக்க முடியாதான்ட்டான், முடியவே முடியாதானா, நான் படிக்க வச்சு காட்டேன்டான்னு. அதே மாதிரி நிரூபிச்சு காமிச்சேன். அந்த மாதிரி பண்ணலாம், முடியாது எது கிடையாது. நம்ம அது கொடுக்குறது வந்து எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக கொடுத்துட்டு வரணும். நம்ம இடையில வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் போயிட்டு படிக்காமல் அவன் அங்கங்கே சுற்றின்னு போறீங்க, அவனை கூட்டிகிட்டு வந்து மாற்ற முடியாது. நம்ம ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பக்குவத்தை கொண்டு வரணும் பிள்ளைகளை. அதே மாதிரி அவனுக்கு ஊட்டி விடணும், நல்ல விஷயங்களை ஊட்டி விடும். அவங்க அப்போ தான் நம்ம நல்ல பிள்ளை இருப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பசங்க தப்பான வழியில் போயிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற இதில் என்ன பண்ணுறாங்க, எல்லார் கையிலையும் செல்லை கொடுத்து விட்டுறாங்க. செல்லை கொடுத்து இப்படி தான் தூக்கி, திடக்குண்டு குழந்தை கூட இப்படி தூக்கி நிற்குது. அப்படிங்கும் போது எங்கே படி போகிறோம்? நீ எந்த கலைமல் மந்திரம் பண்ணாலும் சரி, விநாயகர் மந்திரம் பண்ணாலும் சரி, நீ மூலிகை போட்டு வல்லரை போட்டால் கூட கல்வி பெறாது. ஏன்னா நாலேஜில் இது மாறுது. அதே மாதிரி பிறந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லி தர்றது, அம்மாவை திட்டு, அவங்க அக்காவை திட்டு, மாமாவை திட்டு, இப்படி அசிம சொல்லி கொடுத்து எந்த குழந்தை நல்லா படிக்கும்? நீங்கள் அப்போவே நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை இப்படி பண்ணு, ஆன்மீகத்தை இந்த விநாயகர் இருக்காரு, இந்த தெய்வம் கணபதி இருக்குது, கல்விக்கு இது இருக்குது, இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு வந்தால் கூட அந்த பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு படிப்பாங்க. அதை விட்டு போட்டு எல்லாமே நம்மளே சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அடிக்கிறது, படிக்கலையேன்ட்டு எல்லாமே பண்ணுறது நம்ம கிட்ட தான் இருக்குது, பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஒரு பிள்ளை எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா நாலேஜோடு தான் பிறக்குது. அதை நம்ம கொண்டு போகிற ரூட்டு தான் எல்லாமே. ஓகே சார், ரொம்ப எளிமையான விஷயம் வந்து இந்த நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நான் பிடிச்ச வேலை நான் வந்து செய்யணும் அப்படின்னு, நான் வந்து டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஸோ மாத சம்பளத்துக்கு சம்பாரிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியான நான் ஒரு வேலைக்கு போயிருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலை, எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? இப்போ அது வந்து பார்த்தோன்னா, இப்போ ஜோதிடத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் கனியில் அங்கே போ இங்கே போன்னு கோயிலுங்களை சொல்லி விடுவாங்க. ஆனால் நாங்கள்லாம் அப்படி கிடையாது. நான் நின்ற நிலைமையில என்கிட்ட இருக்கிற மூலிகை வச்சு, உனக்கு இப்போ சப்போஸ் இந்த வேலை எனக்கு இப்போ ஒரு கடையில் நல்ல ஒரு பெரிய ஷோரூம் இருக்குது, அந்த ஷோரூமில் எனக்கு வேலை கிடைக்கணும், நான் முயற்சி பண்ணணுன்னா அந்த ஷோரூம் பேரை போட்டு வேலை வசி மோகன ஆகர்ஷன் போட்டு சக்கரம் போட்டு மை ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதை வச்சுட்டு அடிக்கடிக்க போய் வேலை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். அப்படியும் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப் கூட இதில் கொண்டு வரலாம். என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்னா எல்லாமே வந்தாலும் கிடைக்காது. அதுக்குண்டான இப்போ ஏன்னா இப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது, எந்த ஜாப்பில் போனாலும் பணம் தான் போகிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ வெளிநாட்டு யோகா இருக்குது, வெளிநாட்டுக்கு அனுப்புனா கூட யார் இன்னாருக்கு இன்னார்
இவங்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கணுன்ட்டு வசியம் போட்டு கொடுத்தோம்னா வசியம் ஈஸியாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதை வச்சு உள்ள நுழைஞ்சு இது ஆசைப்பட்டதை இது பண்ணலாம். அதே மாதிரி படிப்பில் கூட நம்ம சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணணும், இவர் டாக்டர் ஆனோன்னு சொல்லிட்டேன், இப்போ டாக்டர் இவர் ஆனோம். ஆரம்பத்துலேருந்தே அவனுக்கு என்ன பண்ணணும்னா டாக்டர், இப்போ ராஜா டாக்டர் வசி மோகன் ஆகர்ஷியா டாக்டர் வேலை கிடைக்கணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே போட்டு அவனை ஊக்க வச்சு அவனுக்கு உண்டான அந்த பணத்தை செலவு பண்ணி அந்தந்த இடத்துல நல்ல இடத்துல கோச்சிங் அமைச்சு கண்டிப்பாக பாஸ் ஆகிறோம். ஏன்னா அந்த பிராத்தத்தை உருவாக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்க முடியாதெல்லாம் எதுவும் கிடையாது. நிறைய விஷயங்கள் இந்த ஒரு நேர்காணலில் பேசணும். ஸோ மாந்திரிகம் ரீதியான விஷயங்களும் எங்களுக்கும் நிறைய வந்து டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க இந்த நேர்காணலில். மிக்க நன்றி சார்.